ரெட்மி அவங்களோட பட்ஜெட் சீரியஸான ஏ சீரீஸில் இப்போ புதுசாக A4 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ஃபோன் யாருக்கான ஃபோன் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ரெட்மி இங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலே மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் அண்டர் 10,000 அப்படின்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்போவுமே பார்க்குறது ஃபோனோட டிசைன் தான். டிசைன் பெருசாக குறை சொல்கிறதுக்கு இல்லை, இங்கே வாட்டர் ட்ராப் நாட்ச் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கலர்ஸும் பார்த்தீங்கன்னா 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பர்பிள் ஆஸ் வெல் அஸ் பிளாக். A4ஓட சைஸ் பொறுத்தவரை 6.88 inches HD+ ரெசல்யூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெரிய டிஸ்பிளே தான் அண்ட் HD+ ரெசல்யூஷன். இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இங்கே ரெட்மி LCD பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட் சீரீஸில் LCD பேனலை தாண்டி பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ஸோ பெருசாக இதில் குறை சொல்ல முடியாது. செகண்ட், ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே ஸ்னாப்ட்ராகனோட ஸ்னாப்ட்ராகன் 4S Gen 2 ப்ராசஸர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2ஓட கொஞ்சம் டவுன்கிரேடட் வெர்ஷன் தான் இந்த 4S Gen 2. இந்த ப்ராசஸர் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி டே டு டே யூசேஜில் ஒரு 4 இல்லை 5 அப்ளிகேஷன்ஸ் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவீங்க, எப்போவாச்சும் கேம்ஸ் ப்ளே பண்ணுவீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸர் உங்களுக்கான ப்ராசஸர் தான். அதை தாண்டி பெரிய பர்ஃபார்மன்ஸ் இந்த ப்ராசஸரால் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் இதில் 5G சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் 5G சிம்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB LPDDR4X RAM யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. 2 வேரியண்ட்லையுமே RAM காமன் தான். உங்களுக்கு ஸ்டோரேஜ் மட்டும் தான் இங்கே டிஃபர் ஆகும். அதாவது 64GB வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் 120GB ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டோரேஜ் பத்தலன்னு நினச்சிங்கன்னா மைக்ரோ SD கார்ட் ஸ்லாட் சப்போர்ட் இருக்குது. அது மூலமாக நீங்கள் 1TB SD கார்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட், கேமராஸ். பிரைமரி சென்சர் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான ஷூட்டர் கொடுத்துருக்குறாங்க. இது ஆபர்ச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.8. அண்ட் செகண்டரி சென்சர் பெருசாக மென்ஷன் பண்ணல, மேக்ஸிமம் இது டெப்த் சென்சார் தான் இருக்கும். அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கும் உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீடியோ கால்ஸ் பேசுகிறீங்க அப்படிங்கும்போது இந்த 5 மெகாபிக்சல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட், பேட்டரி பொறுத்தவரை இங்கே 5160 mAh கொடுத்துருக்குறாங்க. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 18 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இது பாக்ஸ்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒரு HD+ ரெசல்யூஷன் அப்படிங்கும்போது உங்களுக்கு பேட்டரி லைஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும். பிகாஸ் பவர் அந்தளவுக்கு கன்சியூம் பண்ணாது. கூடவே ஒரு 10,000 கீழே ஒரு 18 வாட் சார்ஜர் கொடுக்குறது ஒரு அட்வான்டேஜ் தான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். அண்ட் அடிஷ்னலாக இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ஃபோனோட சைடில், அதாவது பவர் பட்டன்லேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே உங்களுக்கு IP52க்கான டஸ்ட் அண்ட் ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இருக்குது. அண்ட் திக்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8.22 mm திக்னஸ். அண்ட் வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 212 grams வெயிட் இருக்குது. கொஞ்சம் ஹெவியான ஃபோன் தான். அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்தவரை ரெட்மி A4 Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரெட்மியோட ஓன் UIயான HyperOS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் Xiaomi என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 2 வருஷத்துக்கான மேஜர் OS அப்டேட்டும் 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்சஸும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்படி மேஜர் OS அப்டேட் கொடுக்குறது பெரிய விஷயம் தான். இதை ப்ராமிஸ் பண்ணாமல் ரெட்மி கொடுத்துட்டாங்கன்னா யூசர்ஸ்க்கு இது அட்வான்டேஜ் தான். அண்ட் நெக்ஸ்ட், ப்ரைஸிங் பொறுத்தவரை ரெட்மி A4 இங்கே 4GB RAM 64GB வேரியண்ட் 8499க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் 4GB RAM 120GB வேரியண்ட் 9499க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. சப்போஸ் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நவம்பர் 27 உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இந்த ஃபோன் யாருக்கு வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். உங்கள் யூசேஜ் ரொம்பவே சிம்பிளாக இருக்க போது, பெரிய அப்ளிகேஷன்ஸ்லாம் கிடையாது, வீட்டில் ஒரு ஏஜ்டு பர்சன்ஸ்லாம் இருக்காங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன் அவங்க கன்சிடர் பண்ணலாம். இல்லை பேட்டரி பேக்கப் தான் ரொம்ப முக்கியம், பெருசாக வாட்ஸ்அப்பை தாண்டி பெருசாக யூஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினச்சாலும் நீங்கள் தாராளமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.